பயர் ஏற்பட்டுச்சுன்னா நீங்களா எப்படி அணைக்கலாம்? ஏன்னா ஒரு பாம்பு கடிச்சா நீங்க எப்படி முதலுதவி நீங்களா செஞ்சுக்கலாம். அனைத்து நிறைய இருக்கு நமக்கு. அங்கெல்லாம் போய் நாங்க கம்பல்சரியா கிளாஸ் எடுப்போம். கிளாஸுக்கு அப்படி ஆனா உங்க தலைமை ஆசிரியர் மற்றும் உங்க ஆசிரியர் பெருமக்கள் வந்து நம்ம ஸ்கூல்லயும் அவங்க இருந்தாலும் உங்களுக்கு வந்து இது விஷயமா நாங்க பயிற்சி முதலுதவினா என்ன, பயிர் சர்வீஸ்னா எப்படி, பயிர் சர்வீஸ் எதுக்கெல்லாம் நீங்க கூப்பிடலாம், இதெல்லாம் மெயினா நீங்க இப்பவே தெரிஞ்சுக்கிட்டாதான் வருங்காலங்கள்ல நீங்களும் படிச்சுட்டு பெரிய ஆபீசர் ஆகணும். ஏன்னா கலெக்டர் ஆபீசர் படிப்படியணும், எல்லா விஷயமும் தெரியணும். கலெக்டர் ஆபீஸ்ல போய் பாருங்க, இந்த தீயணைப்பு சாதனம் வச்சிருப்பாங்க. தொழிற்சாலையில பாருங்க, இந்த தீயணைப்பு சாதனம் பாத்தீங்களா, அரசு அலுவலகத்துல இருக்கும் பாத்தீங்களா. இதெல்லாம் நீங்களே எப்படி இயக்கி திடீர்னு கேட்பிச்சா, இது ரொம்ப சிம்பிள். சொல்லி கொடுத்தோம் உங்களுக்கு சிம்பிள் ஆயிடும். எப்படி நீங்களே அந்த தீயை அணைப்பது அப்படிங்கிறத ஒரு அரை மணி நேரம் தான். ஏன்னா மணிக்கணக்கா பேச மாட்டோம் நாங்க. அரை மணி நேரம் ஒரு நடக்கும், கவனிக்க கொஞ்ச நேரம். ஃபயர் சர்வீஸ பொதுமக்கள் சேவைக்கு நாங்க ஒரு துறை இருக்கோம், டிபார்ட்மெண்ட். எதுக்கெல்லாம் நீங்க கூப்பிடுவீங்க? பாம்பு வந்தாதான் ஃபர்ஸ்ட் அப்புறம் வீடு தீப்பிடிச்சா தீயணைப்பு எல்லாரும் தெரியும். சரிங்களா? தீ பிடிச்சாலும் சரி, கேஸ் பிடிச்சாலும் சரி, அதுதான் ஃபயர் சர்வீஸ் வரும்பா. தீயணைப்பு துறை தானே. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைன்னு ஒரு வார்த்தை வருதா? அந்த மீட்பு பணி என்னென்ன? நான் சொல்ல கவனிக்க. பூனை முதல் மனிதன் வரை உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் பொழுது எப்ப அழைத்தாலும் தீயணைப்பு துறை வர வேண்டும். நீ வீட்டில் வளர்க்கிற பெட் அடிப்பது பூனை, நாய், ஒரு தண்ணி சரி, இருந்தாலும் சரி, என்ன நீங்க அழைக்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங்? அதுபோல மனித உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷச்சந்தங்களை அழிக்க பாம்பு, விளைவிக்கக்கூடிய விஷச்சந்து பாம்பு, மலங்குழவி, மலக்குழவி கருப்பா கூடு கட்டி இருக்கும் பாத்துருப்பீங்க. சாதாரண குழவி சின்னமா, மலக்குழவி பெருசா இருக்கும். தேனின்னு சொல்லுவாங்க பெருசு. இதெல்லாம் வந்து நமக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. நீ ஒரு நம்ம சும்மா இருக்க மாட்டேன், போற போக்குல என்ன கூடாது ஒரு கல்லெடுத்து அடிப்பேன். கல்லெடுத்து அடிச்சா அல்லது புகைப்பட்டா அது மாதிரி நீங்க வந்துடும். தண்ணிக்குள்ள போய் இவன் முங்கினாலும் தலை மேல வந்தாலும் சுத்திட்டே இருக்க. அவ்வளவு டேஞ்சரஸ். அதனால அதை அழிப்பதற்கும் தீயணைப்பு துறையை அழைக்கலாம். ஓகேயா? தீ பிடிச்சா எப்பவும் கூப்பிடுவோம். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். தீயணைப்பு துறை வேலை, தீ பிடிச்சா வருவாங்க. சரி, இது மட்டுமா? வேற என்ன வேலைக்கெல்லாம் கூப்பிடலாம்? அதான் அனிமல்ஸ் சொல்லிட்டே இல்ல, அனிமல்ஸ் வந்துருச்சு. பறவை மயில் வந்து மயில் இதெல்லாம் இதுதான் இன்ட்ரோடக்ஷன். முன்னுரை முடிவுரை. முன்னுரை ஃபர்ஸ்ட் வந்து முன்னுரை. வேலை எப்ப தெரியுமா?
வந்து சார் ஒரு உண்மை சம்பவம் நீ போய் அப்படிங்கிற வந்து காப்பாத்தி சரி. இது போல சொன்னோம்ல, இது எல்லாருமே எதுக்காக வச்சிருக்காங்க? தீயணைக்க வச்சிருக்காங்க. இது ஒரே மாதிரி இல்லாம வித்தியாசமான இருக்கு பாத்தீங்களா? இப்பதான் சத்தியத்துக்கு வர்றோம். இந்த தீயணைப்பு பிரிவுல ஏ போட்டிருந்தா, இந்த பாருங்க ஏபிசி போட்டுருக்காமா? இது என்ன போட்டிருக்கு? எல்லாமே ஏபிசியாவா? ஏ மட்டும் போட்டிருந்தா எரிந்து சாம்பலாகக்கூடிய தீயை அணைக்கும் தீயணைப்பான். எரிந்து சாம்பலாக தீயணைக்கும் தீயணைப்பான். அதுக்குள்ள என்ன இருக்கும்னா வாட்டர். தீ பிடிச்சா தண்ணி அடிப்போம், அப்படிதானே? தீ பிடிச்சா தண்ணி அடிப்போம். அது மாதிரி அதுல என்ன இருக்கும்? தண்ணி அடிக்கணும் சிரிக்குது இருக்கு. ஏன்னா அந்த தண்ணி இல்ல, தீ பிடிச்சா தண்ணிய ஊத்தணும் அப்படி சொல்லணும். சரி, அந்த ஏற்பட்டா எரிந்து சாம்பலாக தீயணைக்கும் தீயணைப்பான் அதுக்கு தான் யூஸ் பண்ணணும். அதே தீயணைப்பான எலக்ட்ரிக் ஃபயர் யூஸ் பண்ணலாமா? இப்பதான் சொன்னோம் தண்ணி ஊத்தலாம். ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? எலக்ட்ரிக் ஃபயருக்கு கரண்ட் ஷாக் அடிக்கும். அதுதான் நீங்க கவனிக்கணும் தீயணைப்பு சாதனத்துல. நல்லா கேட்டுங்க. கம்ப்யூட்டர் இருக்கு, ஆபீஸ்ல ரெக்கார்ட்ஸ் இருக்கு, ஏசி இருக்கு. அதுக்கு தான் உங்களுக்கு டிஃபரன்ஷியலா வந்து தீயணைப்பு சாதனம் வச்சிருப்பாங்க. எந்த தீக்கு எதை எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஏ போட்டிருந்தா எரிந்து அணைக்கும் தீயணைப்பான். இதுக்கு பேரு தீயணைப்பான்னா ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபயர் ஃபைட்டிங் எக்ஸ்டிங்விஷர். அதாவது ஆரம்ப தீயணைக்கும் தீயணைப்பு கருவி. இப்ப தமிழ்ல ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். ஓகே. பி போட்டிருந்தா ஆயில் ஃபயர் அணைக்கும் தீயணைப்பான். பி மட்டும் போட்டிருந்தா ஆயில் என்னென்ன? மண்ணெண்ணெய், பெட்ரோல், டீசல், ஆயில். சமையல் எண்ணெய் கூட வச்சுங்களேன். அந்த ஆயில் ஃபயருக்கு ஏ கிளாஸ் யூஸ் பண்ணலாமா? தண்ணி அடிக்கலாமா? ஆயில தண்ணி ஊத்துனா என்ன ஆகும்? நிறைய எரியும். வெரி குட். நிறைய எரியும். நிறைய எரிய கூடாது. அந்த தீயை உடனே கட் பண்ணணும்னா பி கிளாஸ் ஃபயர். அந்த பி கிளாஸ் ஃபயர் தீயணைப்பான்ல என்ன இருக்கும்? ஃபியூல். அதாவது ஃபியூல் அடிக்கிறது ஃபோம் இருக்கும். முறை இதுக்குள்ள என்ன இருக்குமா? ஃபோம் சொல்யூஷன் வச்சிருப்பாங்க. ஏ கிளாஸ்க்கு என்ன வச்சிருப்பாங்க? வாட்டர். பி இதாச்சா இருந்தாங்க கம்ப்ளீட்டா காலியானாங்களா? ஒரே ஒருத்தவங்க தப்பிச்சாங்க. ரைட்டு. அதுல என்ன தெரியுமா? பிளைட்ல கொண்டு போவாங்க ஃபியூல். ஒயிட் பெட்ரோல். நம்பர் 1 பெட்ரோல். அந்த ஒயிட் பெட்ரோல் எடுத்தது போக மிச்சம் மீதி தான் பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் நம்ம யூஸ் பண்றோம். பெட்ரோல் பவர் வீரியம் அதிகமானது. அதனுடைய பவர் கூடுதல். எல்பிஜி கேஸ் மாதிரி கூடுதலானது. அது பஸ் ஸ்டாண்ட்ஸ்னா அது அணைக்கிறதுக்கு வாட்டரை யூஸ் பண்ண முடியாது. ஃபோம் அன்னைக்கு அது வெடிச்சோட உடனடியாக ஃபோம் டெண்டர், ஃபயர் டெண்டர் மாதிரி ஃபோம் டெண்டர் தனியா இருந்துச்சா? ஃபோம் டெண்டரை கொண்டு போய் அந்த நுரைய, ஏன்னா அதுல என்ன வந்திருக்கு? ஃபியூல், பெட்ரோல்ல. அந்த இதை அணைக்கிறதுக்கு ஃபோம் டெண்டரை வச்சுதான் ஃபர்ஸ்ட் அணைச்சாங்க. அவ்வளவுக்கு அது வெடிச்சிருந்தியா பயங்கர தீக்குழம்பு பார்த்தோம்னா நம்ம டிவில காட்டாங்கல்ல. அப்ப அந்த இடத்துல பி கிளாஸ் ஃபயரா யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபோம் வச்சுதான் தீ அணைச்சாங்க. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் சி கிளாஸ் ஃபயர். அந்த இது உங்கள்கிட்ட இல்ல. சி கிளாஸ் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ல கார்பன் டை ஆக்சைடு மட்டும் இருக்கும். ஒன்லி சி மட்டும் சொல்லி ஏ சொல்லியாச்சு, பி சொல்லியாச்சு, சி மட்டும் இருந்தா அந்த எக்ஸ்டிங்விஷர்ல என்ன இருக்கும்? கார்பன் டை ஆக்சைடு கேஸ். அது எதுக்கு யூஸ் பண்ணணும்னா எலக்ட்ரிக் ஃபயர், ஏசி ஃபயர், கம்ப்யூட்டர் ஃபயர்,
அதுக்கு பூரா நம்ம சி கிளாஸ் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை வச்சு பயன்படுத்த வேண்டும். அதுக்குள்ள என்ன இருக்கும்? கார்பன் டை ஆக்சைடு. இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து டேய் கரண்ட் போயிச்சான்றா என்ன சரி பார்த்துட்டு நம்ம அந்த தீயணைப்பு சாதனத்தை வச்சு அடிக்கணும். நீங்க ரிலீஸ் பண்ணி அடிக்கணும். என்ன பண்ணீங்கன்னா அவர் கூப்பிடணும் சரி கவுன்சிலிங் வரப்ப ஏய் இங்கே அதுக்கு ஒரு சிலிண்டர் வச்சுக்கலாம் தூக்கம் வராமல் இருக்கு. இதுல மட்டும் என்ன ஏபிசி போட்டிருக்கு? 3 கலந்துலாம் இருக்காது. தண்ணி அந்த நுரை அந்த கலந்துலாம் வைக்க முடியாது. என்ன மல்டி பர்பஸ் 3 தீய அணைக்கின்ற இணைப்பான். மல்டி பர்பஸ் 3 தீய அணைக்கும். ஆனா அதுலயும் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு பாத்துங்க. ஏபிசி போட்டிருக்கல ஏபிசி. ஏபிசினா ஏ கிளாஸ் ஃபயரையும் அணைக்கும், பி கிளாஸ் ஃபயரையும் அணைக்கும், சி கிளாஸ் ஃபயரையும் ஃபயர் மட்டும் அணைக்கும். ஆனா அந்த பொருள் சில நேரங்கள்ல விபரீதமாகும். ஒண்ணு வேணாம். இதுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? டிசிபி பவுடர். எப்ப நீ கேட்ட மாதிரி 3 பொருள் உள்ள இருக்காது. என்ன இருக்கும்? டிசிபி பவுடர். இதை ரிலீஸ் பண்ணோம்னா பவுடர் வெளியில வரும். அந்த பவுடர் வச்சு நீங்க அணைக்கிறது. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏனா என்ன, பினா என்ன, சினா என்ன, ஏபிசினா என்ன? ஓகே, இதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. எனக்கு சந்தேகம் தான் சொல்றேன். ஏப்பா ஏபிசி போட்டிருந்தா 3 தீய அணைக்கும் தீயணைப்பு கருவின்னு அர்த்தம். அதிகபட்சம் இந்த ஏபிசியை வாங்கி வச்சிருப்பாங்க. இங்க இருக்கிறா ஏ பி 3 தீய அணைக்கிறதுனே ஒரே தீயணைப்பு சாதனத்தை வாங்கி அப்படி நீட்டா இருக்கு. இப்ப உங்க அலுவலகத்துல கூட சாரி எச்எம் ரூம்ல கூட இது வைக்க போறாங்க. ஏன்னா ரெக்கார்டு அடிக்க வச்சிருக்காங்கல்ல, ரெக்கார்டு இருக்கு வீரவுல என்ன உங்க டிசி எல்லாம் வச்சிருப்பாங்க, ரெக்கார்ட்ஸ் ரூம், கம்ப்யூட்டர் வச்சிருக்காங்க. அதனால இந்த தீயணைப்பு சாதனம் அந்த ரூம்ல வாங்கி வைக்கிறோம். சரியா? சரி, இந்த ஏபிசி வந்து ஏபிசி அந்த தீயணைப்பு கருவியை எடுத்து அந்த தீப்பிடிப்பு அணைக்கிறீங்க. எரிஞ்ச தீ போக போட்டு என்ன ஆகும்? போயிடும். அப்பொழுது அந்த தீயணைப்பை யூஸ் பண்ணக்கூடாது. எந்த தீயணைப்பான யூஸ் பண்ணணும்? ஏசியை யூஸ் பண்ணணும். ஏன்? பவுடர் அந்த தீ எரியாத மேல தட்டி எடுத்துடும். ஓகே, அந்த போவதில்ல அந்த சரிங்களா? நம்ம பயன்படுத்த தூசி தான் சரியா? அதனால அந்த ரெக்கார்ட்ஸ் கலெக்டர்ஸ் எல்லாம் அதிகம் வந்து CO2 ஏபிசி கம்ப்யூட்டர் ஏசி ஃபயர் இல்ல, கம்ப்யூட்டர் ஆயிடுச்சு. இல்லாத இடத்துல பாத்தீங்களா? இடத்துல இது குரூப் வேற இருக்கு. கம்ப்யூட்டர் இல்லாத இடம் அந்த கம்ப்யூட்டர்ல ஃபயர் அப்படின்னா இந்த ஏசியை யூஸ் பண்ணலாமா கூடாதா? யார் கேட்க உனக்கு கிளாப் பண்ண வேணாமா? நாங்க கிளாப் பண்ணணும். கம்ப்யூட்டர் எப்படி இருக்குமா? பட்டன்ஸ் இருக்கா? சரி, அந்த
கூடுதலாக போய் தீ ஓரத்துக்கு மாதிரி அதனால அந்த CO2 தீயை பயன்படுத்த வேண்டும். சரி, ஒரு மீட்டர் பக்கம் தெரியுது, அங்க எத்தனை பயன்படுத்தலாம்? கார்பன் டை ஆக்சைடு ஏ பயன்படுத்தினா இருக்கு, பி பயன்படுத்தினா ஃபோம் இருக்கு, சி பயன்படுத்தினா அடிக்கிறான்னு சொன்னாலும் ஆனா அதனுடைய தீ மட்டும் நாம பயன்பட வேண்டும். அடுத்து தீ உங்களுக்கு இது எப்படி பார்த்து சும்மா கூட ஒவ்வொரு இடத்துல என்ன செய்யறாங்க, அப்படியே தீ அடையாது. அதனுடைய அப்பதான் இந்த தீ அணையும், இல்லாட்டி அணையாது. சரி, ஓகே. இந்த தீயை பிரிச்சு எப்படி பயன்படுத்தணும், எப்படி அதை நம்ம யூஸ் பண்ற விஷயத்தை தான் நம்ம தீயணைப்பு சாதனத்துல ஆரம்ப தீயணைப்பு கருவியை நம்ம கொடுத்துருக்காங்க. இதை விட தீ கூடுதலா கொடுத்தா நீங்க தீயணைப்பு துறையை கூப்பிடலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் எய்ட்னா என்னமா? முதலுதவி. முதலுதவினா என்ன? ஃபர்ஸ்ட் எய்ட். அப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்ட்னா முதலுதவி. முதலுதவினா ஃபர்ஸ்ட் எய்ட் சார். யார் கரெக்டா சொல்லுவா? முதலுதவி என்றால் என்ன? ஏமா பெரிய பெரிய போறீங்கல்ல, முதலுதவி என்றால் என்ன? அடுத்து பிளஸ் 2 முடிச்சுட்டு நீங்க காலேஜ் போறீங்க, என்ன செய்ய முதல்ல நம்ம நீ ஒரு 50 மார்க் கொடுக்கலாம். அடுத்த ஒரு எந்திரிச்சு உட்கார்ந்து கேட்பா, நீ சொல்லுப்பா. ஆக்சிடென்ட் தான் ஹெல்ப் பண்றது, ரைட்? இல்ல அந்த கூட ஓரளவு வருது, இன்னும் கரெக்டா தெளிவா சொல்ல தெரியல. நீ சொல்லியிருக்கேன்னு சொல்லிருக்கா, பரவாயில்ல. அதாவது எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டால், விபத்து சொல்லிட்டு வருமா, போற போக்குல ஆக்சிடென்ட், திடீர்னு தீ பிடிக்குது சொல்லிட்டு வருமா? நீங்க ஸ்கூல் முடிச்சு காலையில பார்த்துட்டு அந்த வழியா வந்திருப்பேன், அந்த வைக்கப்பட நல்லா இருக்கும், திரும்ப நீ ஸ்கூலுக்கு போய் வைக்கப்பட இருக்கும், இது சொல்லிட்டு வருமா? ரோடு ஆக்சிடென்ட், ஃபயர் ஆக்சிடென்ட், இதெல்லாம் எப்படி நடக்கும்? எதிர்பாராம நடக்கும். ஒரு பாம்பு கடிக்குது, அது ஒரு விபத்து. ஒருத்தர் தண்ணிக்குள்ள இருக்கிறான், அது ஒரு விபத்து. எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டால் அங்கு கிடைக்கக்கூடிய பொருளை கொண்டு மருத்துவமனைக்கு செல்லும் முன் செய்யும் உதவிக்கு பேரு முதலுதவி என்று பெயர். 2 மார்க் போட்டுருவாங்க. போட்டுருவாங்க. 2 மார்க் கொஸ்டின். அதே எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டால் அங்கு கிடைக்கக்கூடிய பொருளை கொண்டு மருத்துவமனைக்கு செல்லும் முன் செய்யும் உதவிக்கு பேரு முதலுதவி என்று பெயர். கரெக்டா தமிழ் சொல்லுமா? வெரி குட். உட்கார். அதே பாதி 50 மார்க் தெரியுமா? ஏன் இந்த முழுமை அடையாது? இப்ப முழுமையா சொல்லி இனிமேல் முதலுதவி என்றால் பசங்க கூடாது. கரெக்டா? ஓகே, சரி. எதிர்பாராத விபத்து ஏற்படுதுன்னா திடீர்னு ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சு ஸ்கூல்ல என்ன வெள்ளை அடிக்கிறாங்க, சாப்பாடு விடுறாங்கல்ல. இப்ப உங்களுக்கு வாட்டர் அந்த டயத்துல
தண்ணி நினைச்சு கட்டணுமா? ஓகே, அப்புறம் அவ்வளவுதானா? யார் சொல்றா ஆன்சர்? சும்மா எல்லாத்தையும் கட்டக்கூடாது. ஒரு ஆள் தெரிஞ்சு சார் சொல்லுங்க. இந்த அப்புறம் பாயிண்ட் சொன்னேன். அதுல 2 பாயிண்ட் ரைட், 2 பாயிண்ட் ஃபெயிலியர். சரி, பரவாயில்ல. வேற யார் சொல்றா? சரி, கவனிங்க. கடிமட்ட இடத்திற்கு மேலே கட்டு போட வேண்டும். அந்த கட்டு போடும் போது உள்ள ஒரு மட்டை வச்சு கட்டணும். ரத்த ஓட்ட வரணும். உள்ள ஒரு சின்ன வச்சு கட்டணும். ஓகே, ஒரு கம்பு வச்சுக்கோங்க. சின்ன கம்பு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், நம்ம நோக்கத்துக்கு கிழிச்சிட விடக்கூடாது. படத்துல உரியற மாதிரி அப்படிலாம் பாம்பு ரத்தத்தை உரியக்கூடாது. நமக்கு உள்ள போயிடும் விஷம். அதனால செய்யக்கூடாது. ஓகே, அடிபட்டதுக்கு மேல கட்டு போட வேண்டும். அவரை பயப்படாது. நம்ம வீடு பக்கத்து வீட்டுல அவனுக்கு நல்ல பாம்பா கடிச்சிருச்சு, பயமுறுத்தக்கூடாது. ஒண்ணு. இரண்டாவது, தூங்க விடக்கூடாது. சரியா? இது எவ்வளவு டைம்? மருத்துவமனைக்கு செல்லும் முன் முதல்ல நான் ஒரு வார்த்தை சொன்னேன். ஃபர்ஸ்ட் எய்ட் என்றால் என்ன? ஒரு பாம்பு கடி எதிர்பார்த்த விபத்து நடந்துருச்சு. நாமளால் முடிஞ்ச உதவியை செஞ்சு மருத்துவமனை கொண்டு போகணும். அப்புறம் மருத்துவமனையில பாத்துக்குவாங்க. ஓகே, அதுக்குள்ளே நம்ம 108 ஆம்புலன்ஸ் வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா கூட்டிட்டு போயிடுவாங்க. நம்மளால் தெரிஞ்சா ஹெல்ப் பண்ணணும், இல்லாட்டி அமைதியா இருக்கணும். பேசினோம்னா கொஸ்டின் கேட்பான்னு இந்த பொண்ணு அமைதியாவே இருக்கு. அப்படியா? சரி, பரவாயில்ல. சரியா? கவனிங்க, அது ஒரு முதல் உதவி. சரியா? நெக்ஸ்ட், அவரு இந்த படத்துல பால்டால குடிச்சிட்டேன் அல்லது 10 மாத்திரையை கொடுத்தேன். அதுக்கு முதல்ல என்னப்பா பண்ணலாம்? என்ன செய்யலாம்? இப்படி ஆளாளுக்கு சொல்லக்கூடாது. சொல்றாங்க எந்திரிச்சு சொல்லு. உடனே கிளாப் பண்ண சொல்றேன், எந்திரிச்சு சொல்லு. அப்படி உட்கார்ந்து தெரியலையா? சரி, கவனிங்க. ஃபர்ஸ்ட் அதை வாமிட் எடுக்க வைக்கணும்னு சொல்றீங்கல்ல, வாமிட் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? சோப்பு நுரையை கரைச்சி வாயில ஊத்தணும். வேற நீங்க சொன்னதை பூரா செய்யக்கூடாது. ஒன்லி வீட்டுல உள்ள உப்பு கணக்கு. யாருக்காவது மைண்ட் வருதா? முன்னிலையில யாரா எந்திரிக்குமான்னு மாட்டீங்களே. யாராவது உப்புங்கிற வார்த்தை ஒரு ஆள் சொல்லுவீங்க சொல்லி வந்துச்சு. ஒன்லி உப்புள்ளாத வீடே கிடையாது. உப்புள்ளாத வீடு இருக்கா? நம்ம தான் ஏற்கனவே முதலில் அங்கே கிடைக்கக்கூடிய பொருளை கொண்டு போகிறோம். உப்பு இருக்கா? உப்பு 13
இப்ப மைண்ட்ல வச்சு நீங்க காப்பாத்திக்கிறீங்க. சரி முடியாது இல்ல நான் முடியும் நிலப்படல. சரி கவனிங்க கவனிங்கப்பா. ஆசிட் இருக்குல்ல, ஆசிட்டை உள்ள குடிச்சிட்டா அந்த ஃபர்ஸ்ட் எய்டு பொருள் உங்க வீட்டுல இருக்கு. என்ன பொருள் சொல்லப்பா? ஒரு நிமிஷம் உங்களுக்கு கண்டுபிடிவோம். உங்க வீட்டுல எல்லாரும் பெரும்பாலும் 100% வீட்டுல இருக்கு. என்னப்பா? ஆசிட்டை குடிச்சவோட முதலுதவி செய்ய காப்பாற்ற உள்ள கொடுக்குற மருந்து. அம்மா ஆட்டி வச்ச தோசை மாவு, இட்லி மாவு, தோசை மாவு, கோதுமை மாவு, இட்லி மாவு யாரு வீட்டுல இல்ல? ஒரு நாள் ஆட்டி வச்சு எத்தனை நாள் கொடுக்குறீங்க? ஒரு வாரத்துக்கு. ஒரு வாரம். நாளைக்கு நீயும் படிச்சுட்டு வரலாம், காவலரா வரலாம், ஒரு ஜூனியர் போலாம், ஒரு அரசு அதிகாரி வரலாம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். அது தெரிஞ்சுக்கணும். அதாவது அந்த மாவு கரைசல் உள்ள கொடுத்துட்டோம்னா ஆசிட் வந்து அரிக்கும். உடல்ல போய் என்ன செய்யும்? அரிச்சு சீக்கிரம் காலி பண்றோம். அது உள்ள போய் தடுப்பு சுவரா தற்காத்துக்கும். மருத்துவமனைக்கு போறதுக்கு முன்னால தடுப்பு சுவரா நம்மளை தற்காத்துக் கொள்ளும். ஆசிட் வந்து உடலை அரிச்சிரும், சீக்கிரம் சாதிச்சிரும். எலுமிச்சம்பழம் அது கிடைக்கும்ல, கிடைக்கும். கண்ணில் பட்டா பால் குடிக்கணும். அது தாய்ப்பாலா இருக்கலாம், மாட்டுப்பாலா இருக்கலாம். கண்ணில் பட்டு காசு பால் குடிக்கணும். இதுதான் புதுது. அப்புறம் போய் ஆஸ்பத்திரியில எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஓகேயா? இதுதான் நம்ம செய்யற ஃபர்ஸ்ட் எய்ட். பாரு, பயரை பத்தி உங்களுக்கு கிளாஸ் வரைய சொல்லியாச்சு. கிளாஸ் பயம் சொல்லி அடுத்து ஃபர்ஸ்ட் எய்ட் பத்தி சொல்லியாச்சு. ஓகேயா? சரி, லாஸ்டா கடைசி ஒரு கொஸ்டின். ஃபயர் சர்வீஸ்ல உமன் இருக்காங்களா? எங்க இருக்காங்க? தெரியாம எங்க இருக்காங்க? எங்க இருக்காங்க சொல்லுவாங்க. போலீஸ்ல இருக்காங்க உமன். ஃபயர் சர்வீஸ்ல எங்க இருக்காங்க? யாரு பாத்துருக்கா? ஏப்பா நீங்க சொல்லுங்க. ஃபயர் சர்வீஸ்ல உமன் இருக்காங்களா? இருக்காங்களா? எங்க இருக்காங்க? சரி, நீங்க சொல்லுங்கம்மா. இருக்காங்களா? இல்லையா? உமன் கான்ஸ்டபிள் அப்படியே உமன் ஃபயர்மேன் இருக்காங்களா? ஓட்டுறாங்க. என்ன மில்லியில இருக்காங்க? பிஎல்இ துறையில உமனே இல்லையா? எல்லாத்துலயும் இருக்காங்களா? சரி, எங்க நாங்க பார்த்தது இல்லை. நீங்க சொல்லுங்க. கூட்டிட்டு உமன் ஃபயர்மேன் தமிழ்நாடு குடியரசுத்துறையில கிடையாது. உமன் ஃபயர் ஆபீசர் என்னைய மாதிரி ஆபீசர் உண்டு. உங்களுக்கு எதுக்கு உற்சாகமா சொல்றேன்னு கவனிங்க. உமன்ஸ் பூரா கவனிங்க. நீங்களும் டிகிரி கொடுத்துட்டு உமன் எஸ்ஐ மாதிரி உமன் எஸ்ஓ ஸ்டேஷன் ஆபீசர் அப்படின்னு சொல்லி வரலாம். 15 பொண்ணு இருக்கு. எங்க டிபார்ட்மெண்ட் வந்து
தேடி கொடுக்க போறோம். ஏற்கனவே இருக்காங்க 10 பேர். அது போக ஆபீசர் மட்டும் நல்லா கேட்டுங்க. ஆபீசர் ஒன்லி உமன் கான்செப்ட் கிடையாது, WPC கிடையாது. உமன் ஆபீசர் உண்டு, உமன் ஃபயர்மேன் கிடையாது. இதுகிட்ட வரும். ஒரு தூரம் எடுக்கிறோம். கவனிங்கம்மா. அதனால உங்களுக்கு அந்த லாஸ்ட் क्वेश्चन ஆன்சர் கரெக்டா சொல்லிட்டேன். நீங்களும் படிச்சுட்டு யூனிஃபார்ம் போட்டு என்ன இதே பள்ளிக்கூடத்துல இருந்து உமன் ஃபயர் ஆபீசர் குரூப் 1 ஆபீசர் இருக்காங்க. அதே மாதிரி ஃபயர் ஆபீசர் இருக்காங்க. நீங்க எக்ஸாம் எழுதி வேலைக்கு வரலாம். என்ன உமன் எல்லா துறையிலும் இருக்கான்னு சொன்னோம்ல, அதே மாதிரி நாமளும் பரவாயில்ல தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளும் நீங்க வேலைக்கு வரலாம்.